Hi viewers, இன்னைக்கு 10th standard maths algebra example number 3.6 பார்க்கலாம். Solve 3x plus y minus 3z equal to 1 and minus 2x minus y plus 2z equal to 1 minus x minus y plus z equal to 2. இப்படின்னு ஒரு 3 equations கொடுத்திருக்காங்க. இது எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். So 3x plus y minus 3z equal to 1 and minus 2x minus y plus 2z equal to 1 minus x minus y plus z equal to 2. இது equation number 1, இது equation number 2, இது equation number 3. இப்படி name பண்ணிக்கலாம். So இப்போ just இந்த equations பார்க்கும்போதே தெரியுது adding 1 and 2, 1ஐயும் 2ஐயும் add பண்ணாலே y வந்து eliminate ஆயிடும் இல்லையா? So அதை நான் இங்க எழுதுறேன் தெளிவா. So adding 1 and 2. Adding equation 1 and 2. Now 3x plus y minus 3z equal to 1 and minus 2x minus y plus 2z equal to 1. Add பண்ணிடலாம். அப்போ plus y minus y cancel ஆயிரும். So இந்த இடத்துல என்ன ஆகும்னா வெறும் x மட்டும் கிடைக்கும். ஏன்னா minus 3x sorry plus 3x minus 2x add பண்ணும்போது வெறும் x மட்டும் கிடைக்கும். minus 3z plus 2z. So different sign subtract பண்ணும்போது வெறும் z greater number sign போடணும். So minus z is equal to 2. So இப்போ இதான் equation number இது 3 இருக்கு. So இது equation number 4 நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இதே y எலிமினேட் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ இங்க ஆல்ரெடி 1 and 2 எடுத்து y எலிமினேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வேற செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கலாம். இப்போ 2 and 3 எடுத்து பார்க்கலாம். மைனஸ் y இருக்கு, இங்க மைனஸ் y இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம். அப்பதான் சைன் சேஞ்ச் ஆகும்போது y எலிமினேட் ஆகும். ஸோ இங்க எழுதுற சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 2 and 3 இல்லையா. இப்போ minus 2x minus y plus 2z equal to 1 minus x minus y plus z equal to 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ணோம். ஸோ அதனால சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க மைனஸ் சைன் வந்து பிளஸ் சைனா மாறும், இதுவும் பிளஸ்ஸா மாறிடும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ்ல இருக்கு. ஸோ இது மைனஸ் ஆயிரும். ஸோ என்ன ஆகும், சேஞ்ச் பண்ண சைன் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ minus 2x plus x டிஃப்ரெண்ட் சைன். ஸோ நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது 2xல ஒரு x போச்சுன்னா x, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ இங்க மைனஸ் x கிடைக்கும். பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிரும். அண்ட் அகெயின் 2z மைனஸ் z, 2z மைனஸ் z சப்ராக்ட் பண்ணும்போது z கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து 2, 2ஓட சைன் வந்து பிளஸ், ஓ பிளஸ் z கிடைக்கும். ஈக்குவல் டு minus 1. ஏன்னா இல்லையா, கிரேட்டர் நம்பரோட சைனை தான் போடணும். ஸோ ஈக்குவல் டு minus 1. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 5 நேம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 4 and 5 2 வேரியபிள்ஸ்ல வந்துருச்சு, x and z, x and z. ஸோ இந்த ரெண்டையும் என்ன பண்ணலாம், இங்க பிளஸ் z இருக்கு, இங்க பிளஸ் இந்த இடத்துல பிளஸ் z இருக்கு, இங்க மைனஸ் z இருக்கு. ஸோ ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆடிங் 4 and 5. 4 and 5 ஆட் பண்ணும்போது x minus z equal to 2 1 minus x plus z equal to minus 1 1. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது பிளஸ் z மைனஸ் z பிளஸ் x மைனஸ் x எல்லாமே 0 ஆயிடும். ஈக்குவல் டு இங்க 1 கிடைக்கும். ஸோ 0 ஈக்குவல் டு 1 வருது. 0 ஈக்குவல் டு 1ங்கிறது வந்து கான்ட்ரடிக்ஷன். எப்பவுமே இது வந்து ஈக்குவல் கிடையாது. 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. பட் இது கான்ட்ரடிக்ஷனா வரங்காட்டி ஆன்சர் எப்படி எழுதணும்னா, therefore the system is inconsistent and has no solution. Therefore the system is inconsistent and has no solution. இப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணணும். புக்ல வந்து ஈக்குவேஷன் 1 and 3 ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இங்க பிளஸ் y இருக்கு, இங்க மைனஸ் y இருக்கு. ஸோ டைரக்டா ஆட் பண்ணாலே போதும். நான் எப்படி வேணா எடுத்து பண்ணலாம். பட் என்னன்னா
ஃபர்ஸ்ட்ல y கேன்சல் பண்ணோம்னா அடுத்ததுலயும் y தான் கேன்சல் பண்ணணும். அப்பதான் ரிசல்டிங் ஈக்குவேஷன் வந்து xzனே கிடைக்கும். சோ மாத்தி மாத்தி பண்ணிடக்கூடாது. இங்க இங்க yயும் அடுத்ததுல z கேன்சல் பண்ணக்கூடாது. So இப்படி பண்ணும்போது நமக்கு சால்வ் பண்ணவே முடியாது. சோ இங்க என்னாச்சு கான்ட்ரடிக்ஷன்ல வந்தங்காட்டி the system is inconsistent and has no solution ஃபைண்ட் பண்ணும். Thank you students and thanks for watching. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே அப்பப்ப ரெக்டிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.